வெல்கம் டு ஸ்டார் பியூட்டி தமிழ் சேனல். நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐப்ரோஸ் திக்னஸ் வர்றதுக்கு ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை அதுக்கான வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ என்னென்னா பிகினர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியூட்டி தமிழ் சேனலில் இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான வீடியோ த்ரெட்டிங் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ஐப்ரோஸ் எப்படி திக்காகிறதுக்கு என்ன டிப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அடுத்து நம்ம த்ரெட்டிங்க்கு போயிடுவோம். த்ரெட்டிங்க்கு என்ன நூல் யூஸ் பண்ணுறோம், சிசர் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரஷ் என்ன யூஸ் பண்ணணும், இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு ஆர்கானிக்கா த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. இதோட த்ரெட் நம்பர் வந்து 40 போட்டிருக்கோம். இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து த்ரெட்டிங் சிசர். இந்த சிசர் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று பெண்ட் இல்லாமல் இருக்கும், இன்னொன்று பெண்டோடு இருக்கும். இந்த இடம் பெண்டு இல்லையா, இந்த மாதிரி சிசர் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கோம் பண்ணி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐப்ரோஸில் வெட்டுறதுக்கு இந்த சிசர் எடுத்துக்கோங்க. மூணாவதாக மஸ்காரா ப்ரஷ். நீங்கள் மஸ்காரா ப்ரஷ்ஷும் எடுத்துக்கலாம், அல்லது கோம்ப் மாதிரி வரும் அந்த இதை எடுத்துக்கலாம். சீவி இந்த ஐப்ரோஸை சீவி விட்டு நம்ம வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் மாட்டி எடுக்கிறதுக்கு, அதாவது உங்களோட நூலில் அந்த முடி வந்து மாட்டி ரிமூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் ஐப்ரோ எடுக்கும்போது த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்து த்ரெட்டோட ஒரு எண்டை வந்து உங்களோட பல்லில் கடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கடிச்சிக்கோங்க. கடிச்சிட்டு கொஞ்சம் நூல் எடுத்து விட்ருங்க. இப்படி இருக்கு இல்லையா அந்த நூல், இந்த நூலை இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நூலோட இந்த பகுதியை உங்களோட கட்டவிரல் வச்சு பிடிக்க போகிறோம். ஓகேவா, கொஞ்சம் லென்த் ஆக்கிக்கிறோம். அடுத்து 1 2 3 4 5 6 5லேருந்து 6 தடவை நூலை சுற்றிக்கணும். சுற்றிட்டு உங்களோட கட்டவிரலை வந்து இந்த நூல் மேலே அழுத்தணும். நமக்கு இங்கே முடிச்சா வந்துருக்கு, தெரியுது உங்களுக்கு அந்த வி ஷேப் வருது பார்த்திங்களா. இந்த சைடு இந்த கை பக்கம் வி ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்க முடி தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஓகேவா, இதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் எந்த முடியை எடுக்க போகிறீங்களோ கரெக்டாக கொண்டு போய் எய்ம் பண்ணி வச்சுட்டு லைட்டாக உங்களோட ஹெட்டை ரிவர்ஸில் கையை இப்படி பண்ணும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முடி எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்டார்டிங்கில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட கை விரல் இப்படி வரணும், உங்களோட கட்டை விரல் நூல் மேலே வரணும். பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கை காலில் இருக்க முடியை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க நாரெலாம் எடுத்துருங்க. சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா அந்த தேங்காயில் இருக்க முடி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் நல்லா கிடச்சிரும். நீங்கள் முடியை டக்குன்னு மாட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் நூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து எப்படி ஐப்ரோஸில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.